ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வெல்லம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்போம். இது இன்றைக்கி சர்க்கரையில் தேங்காய் பாலில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு டீ பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 2 பேர்லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறேன். கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் தான் பண்ணுறோம். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடாகணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 1 கப்பு நான் அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்புக்கு 1 கப்பு சுடுதண்ணி காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சுடுதண்ணிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா சூடாக தான் இருக்கும். கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைட்டான மாவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக தான் இருக்கும். பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படி உருட்ட உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துடுங்க. இந்த மாவை எப்படி இருக்கணும்னா, அமுக்கி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும். இதில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பாக போட்டுக்கலாம், அல்லது நீளமாக போட்டுக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரவுண்ட் ஷேப்பை தானே விரும்புவோம். உங்களுக்கு வேணும்னா நீளமாக கூட உருட்டிக்கலாம். உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து தான். நான் இன்றைக்கி உங்களுக்கு உருட்டி காமிச்சிருக்கேன். ஆனால் நான் ரவுண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் உருட்டுறதுக்கு கொஞ்சம் சோம்பலாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு குழலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பிகினர்ஸ்க்கெலாம் அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த மாதிரி உருட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி ஒரு தட்டில் ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்தது பால் கொழுக்கட்டைக்கு பால் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டீ பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/4 லிட்டர் நான் பால் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2லேருந்து 3 பேருக்கு தானே, அதனால் 1/4 லிட்டர். உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா கூட வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு பொங்கிட்டு நுர வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பால் கொதிக்கலை அப்படின்னா நீங்கள் போட்டுறக்கூடாது. அப்படியே போய் அடியில் உட்காந்துரும், கரைஞ்சிரும். நல்லா திக்குன்னு நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து போடணும். அதை கவனமாக வச்சுக்கோங்க. இடையில அப்படியே ஸ்பூனை வச்சு லைட்டாக அசைச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இந்த பால் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வேகணும். இடையில இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதித்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சர்க்கரை போடணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு மட்டும் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் உங்களுக்கு அந்த சர்க்கரை அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக நம்ம பால் கொழுக்கட்டை எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றுறேன். கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி ரொம்ப கொதிக்க தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.